குலதெய்வம் காக்கிற காலத்தில் வெயிலும் மழையாகும். குலதெய்வம் தரும் ஆசீர்வாதம் பரம்பரைக்கு பயன் தரும். குலதெய்வம் ஓரடி நடந்தாலும் கோடி நன்மை நடக்கும். தாயார் மனசும் குலதெய்வ ஆசியும் சேர்ந்தால் வாழ்க்கையே வானம். குலதெய்வம் வழி பார்த்தவன் குடிக்கிட்டாலும் மீண்டும் வருவான். குலம் காக்கும் குலதெய்வம் நம் மூத்தோர்களை காத்தவன் நம்மையும் காப்பான். இப்படி நிறைய பழமொழிகள் இருக்குங்க. அவரை நம்ம குல தெய்வத்தை கோயிலுக்கு போய் தான் வணங்கணும்னு இல்லை, நம்மளால் முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒருக்க போய் பொங்கலிட்டு படையலிட்டு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடலாம். ஆனால் அதுக்காண்டி இந்த வருஷம் ஒருக்க தான் கும்பிடணும் இல்லை. என்றைக்குமே நம்ம மனசில் எந்த ஒரு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் குலதெய்வத்தை கண்டிப்பாக கும்பிடுங்க, அவர் பார்த்து பாருங்கள். ஸோ நான் வீட்டில் என்ன வச்சுருக்கேன்னா குலதெய்வ கலசம்னு வச்சுருக்கேங்க, மண்பானையில். இது நம்ம பித்தளை செம்பலையும் வைக்கலாம், மண்பானையில் வைக்கலாம். மண்பானையில் வச்சா ரொம்ப விசேஷம். நமக்கு கருப்பண்ண சுவாமினால நான் பட்டை போட்டிருக்கேன். அந்த செம்பில் நல்லா மஞ்சள் வச்சு பட்டை போட்டு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு மேலே ஒரு கல்லுப்புலையும் அகல் விளக்கு விட்டு நல்லெண்ணெய் விட்டு டெய்லி தீபம் ஏற்றுங்க.